மும்மொழி கொள்கை கூடாது என்பதில் தமிழக அரசு உறுதி காட்டுவது. இன்று 2025-26 ஆண்டிற்கான பொதுநிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்ட பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் மும்மொழி கொள்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கை கூடாது என்பதில் தமிழக அரசு உறுதி காட்டுவது வரவேற்கத்தக்கதுதான். அதே நேரத்தில் தமிழ் வளர்ச்சிக்கு அரசு அதிக அக்கறை காட்ட வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழை கட்டாய பலமாக்க வேண்டும், கட்டாய பயிற்று மொழியாக்க வேண்டும். மொழிப்போர் தியாகிகள் நாளான ஜனவரி 25ஆம் தேதியை உலக தமிழ் நாளாக கடைபிடிக்க வேண்டும். கடைகளின் பெயர்ப்பலகைகள் தமிழில் எழுதப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தில் பிரிக்க முடியாத அங்கம் அரசு ஊழியர்கள்தான். அவர்கள் தங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று 20 ஆண்டுகளுக்கு மேலாக வலியுறுத்தி வருகின்றனர். அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அதற்கான திட்டங்கள் நிழல் நிதிநிலை அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ளன. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.